தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் மனது புதிதாகி மகிமையான வாழ்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். என்னுடைய பெயர் அந்தோணிசாமி. நான் கடந்த 27 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். பல விதங்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியானது நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் மட்டுமல்ல, குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை கண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். இந்த நாளிலும் கூட நீங்கள் யார் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். தயவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியின் இறுதி வரை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். இப்போது நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நீங்கள் யார்? இந்த கேள்விக்கு உங்களின் பதில் என்ன? இந்த கேள்வியை கேட்டவுடன் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு வைத்த பெயர், உங்களுடைய பெற்றோரின் பின்னணியை நீங்கள் நன்றாகவே அறிந்திருப்பீர்கள். எப்படி இந்த உலகத்திற்கு வந்தீர்கள்? நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததன் நோக்கம் என்ன? இப்படி நான் பல கேள்விகளை கேட்கும்போது சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கூற முடியும். ஆனால் பல கேள்விகளுக்கு உங்களால் பதில் கூற முடியாது. நீங்கள் யார்? உங்களை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் யார் என்று சொல்லி கேட்கும்போது உங்களை பற்றி பலவிதமான முன்னுரைகளை, காரியங்களை சொன்னாலும் உங்களை குறித்து பரிசுத்த வேதாகமும் நீங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள், கடவுள் நீங்கள் எந்த இடத்திலே, எந்த ஊரிலே, எந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும் என்பதை உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்வின் திட்டம் அனைத்தும் அவருடைய கரத்திலே இருக்கிறது. உங்கள் வாழ்வு எப்படி இந்த உலகத்தில் இருக்கும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். உண்மையிலேயே நீங்கள் உங்கள் வாழ்வின் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் அறிந்து கொள்ள நீங்கள் கடவுளின் குடும்பத்திலே பிறக்க வேண்டும். அதை தான் உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கடவுளுடைய குடும்பத்தில் பிறக்க வேண்டுமா? ஆம், நீங்கள் கடவுளின் குடும்பத்தில் பிறக்க வேண்டும். அதற்கு கடவுளோடு கூட உங்களுக்கு தொடர்பு உண்டாக வேண்டும். தேவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்தவர்களாக இருக்கிறீர்களா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னொரு விதமாய் சொல்லப்போனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா என்பதையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் யார்? இதை அறிந்து கொள்ள நாம் வேதாகமத்தை சற்று திருப்பி பார்க்க வேண்டும். வேதாகமத்தின் வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாக கூறுகிறது: ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது இந்த வார்த்தைகளை ஒரு மனிதனிடம் கூறினார். அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். அப்போதுதான் கடவுளுடைய ராஜ்யத்தை காண முடியும் என்று சொல்லி அவர் சொன்னார். கடவுளுடைய ராஜ்யம் வேதாமம் கூறுகிறது அன்பின் குமாரனின் ராஜ்யம் என்று. அது கிறிஸ்துவின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம்.
2 விதமான ராஜ்யங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் பிறந்தவர்களாய் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இருளின் ராஜ்யத்திலே இருப்பீர்கள். இந்த உலகத்திலே பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், மற்றொன்று இருளின் ராஜ்யம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இருளின் ராஜ்யமா, அந்த ராஜ்யத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி. கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய குடும்பத்திலே நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் இருளின் ராஜ்யத்திலே இருக்கிறீர்கள். இந்த இருளின் ராஜ்யத்தின் பிரச்சனை என்ன என்று சொன்னால், நம்முடைய வாழ்வின் நோக்கம் அறியாதவர்களாக, நோக்கம் இல்லாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படியே நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் சிறு பிள்ளைகளாக இருந்தோம், கல்வியை கற்றோம், வளர்ந்தோம், வாலிபர்களாக மாறினோம், பின்பதாக திருமணம் செய்தோம், பிள்ளைகளை பெற்றோம். இவ்விதமான பல பருவங்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக நேரத்தில் நீங்கள் உங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், நான் யார், எங்கிருந்து வந்தேன், எதற்காக வந்தேன்? ஆனால் இதற்கெல்லாம் விடை தெரிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வர வேண்டும். நாம் இருளின் ராஜ்யத்திலே அதை அறியாதவர்களாக, பாவத்திற்குட்பட்டவர்களாக, பாவத்தோடு தொடர்புடையவர்களாக நாம் வாழ்வதனாலே நாம் இதையெல்லாம் அறியாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதை அறிந்து கொள்ள தேவனுடைய குடும்பத்தில் பிறக்க வேண்டும். நமக்காக, நம்மேல் கரிசனை உள்ள, நம்முடைய வாழ்வின் நோக்கங்களை அறிந்தவராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அநேக காரியங்களை செய்து, நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்து, நம்மை தேவனுடைய குடும்பத்திலே சேர்ப்பதற்காக அனைத்தையும் அவர் செய்து முடித்தார். அவர்தான் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இவ்வுலகத்திலே பிறந்த நான் மீண்டுமாக இவ்வுலகிலே சரீர பிரகாரமாக பிறக்க முடியுமா? இதை குறித்து பல காரியங்களை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்மை படைத்த கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில்? எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு தரம்தான் இந்த உலகத்திலே பிறக்கிறான், அவன் மரணத்தை அடைகிறான். பின்பதாக அவன் தன்னை படைத்த கடவுளுக்கு முன்பதாக கணக்கு கொடுக்க வேண்டியவனாக அவன் இருக்கிறான். ஆகவே பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு முறை இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் மீண்டுமாக உடலால் இந்த உலகத்திலே பிறக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே பிறந்த நாம் அனைவரும், அதாவது ஒவ்வொருவரும் நம்முடைய இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற நிலையை உணர்ந்து, பாவத்திலே நாம் விரும்பின வாழ்விலே பயணித்து கொண்டிருக்கிற நாம், விரும்பாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய பாவத்தின் நிலையிலிருந்து திரும்பி, மனம் திரும்பி மீண்டுமாக கடவுளுக்கு நேராக கிறிஸ்து மூலமாய் தேவனை அடையும் போது அவன் புதிய படைப்பாக மாறுகிறான். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய குடும்பத்திலே மீண்டுமாக அவன் பிறக்கிறான். ஒருவேளை தேவனுடைய குடும்பத்தில் பிறப்பதின் அவசியம் என்ன என்றால், தேவனுடைய குடும்பத்திலே பிறப்பதின் மூலமாகத்தான் நம்மை பற்றி கடவுள் என்ன நோக்கம் கொண்டிருக்கிறார், நம்மை வைத்து கடவுள் இந்த பூமியில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை நாம் வாழ முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. இந்த காரியத்தை நான் சொல்லும்போது
யாரிடம் இதை பேசினார் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். வேதாகமத்தை படித்திருக்கிறவர்கள், வாசிக்கிறவர்களுக்கு அது நன்றாக தெரிந்திருக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சந்திக்கிறார். அவனுடைய பெயர் நிக்கோதேமு. அவன் ஒரு பரிசேயன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவன் ஒரு நல்ல தலைவனாக அவன் காணப்பட்டான். அவன் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவராக அநேக காரியங்களை அவர் சொல்லும்போது அதனுடைய காரியங்களை அவன் நன்றாக கேட்டவனாக காணப்பட்டான். ஒரு நாள் இரவிலே அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரகசியமாக சந்தித்து அவன் வாழ்க்கையிலே இருக்கிற பல கேள்விகளை அறிந்து கொள்ள அவன் முற்படுகிறான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை குறித்து முன்பதாகவே நன்றாக அறிந்திருந்தார். ஏனென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தெய்வம். அவர் தெய்வமானபடியால் ஒவ்வொரு மனிதனையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். உங்களையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒருவேளை உங்களை குறித்து பல எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கான ஒரு சிறப்பான திட்டத்தை வைத்திருக்கிறார். இதை அறியாதவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை அறிந்தவராய் இருக்கிறார். உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எப்படி அன்றைக்கு நிக்கோதேமு என்கிற ஒரு தலைவனோடு கூட அவர் பேசிக்கொண்டிருந்தாரோ அதே போல இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நிக்கோதேமு நல்ல பின்னணியை கொண்டவன். அவன் யூத பரம்பரையில் யூத மதத்தை பின்பற்றுகிற பரிசேயன். பழைய ஏற்பாட்டு காரியங்களை, பரிசுத்த வேதாகமத்தின் முதல் பகுதியை, பழைய ஏற்பாடை நன்றாக அறிந்தவனாக, ஆகமங்களை, நியாய பிரமாணத்தை கற்றவனாக அவன் காணப்பட்டான். அந்த காரியங்களை அறிந்த அவன் மக்களுக்கு போதிக்கிறவனாகவும் மக்களுக்கு நீதி நியாயங்களை சொல்லுகிறவனாகவும் அவன் காணப்பட்டான். அவன் நன்றாக மக்களால் அறியப்பட்டவன். அவனுடைய பெயர் அர்த்தம் என்னவென்றால் மக்களை வெற்றி கொண்டவன். மக்களை வெற்றி கொண்டு மக்களால் அறியப்பட்ட ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். அந்த மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தான். அவனை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள ஒரு சனகரிப் சங்கத்திலே அவன் ஒரு முக்கியமான மனிதனாக இருந்தான். அந்த சங்கமானது யூத சமயத்திலே முக்கியமான ஒரு சங்கமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சங்கத்தில் இருந்த அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு கூறின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். ஏனென்று சொன்னால் அவனும் தேவனுடைய ராஜ்யத்தை காணுவதற்காகத்தான் பலவித முயற்சிகளை அவன் செய்து கொண்டிருந்தான். யூத மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தான். யூத மதத்தில் முக்கியமாக தேவ ராஜ்யத்தை குறித்ததாக, தேவ ராஜ்யத்தை பற்றியதான காரியங்களை அந்த மக்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். நிச்சயமாக மேசியா என்பவர் வருவார், அவர் நமக்கான ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதையும் இந்த நிக்கோதேமு அறிந்திருந்தான். எனவேதான் அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கேட்கும்போது இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொன்னபோது அவனுக்கு ஒன்றும் புரியாதவனாக இருந்தான். ஏனென்று சொன்னால் வெளிப்பிரகாரமாக அவன் ஒரு நல்ல ஒரு மனிதன், வெளியிலே நன்றாக அறியப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது பாரம்பரியங்களையும் சடங்குகளையும் முக்கியமாக பின்பற்றினவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனாக இருந்த அவன் தேவனுடைய குடும்பத்தில் பிறப்பதின் அவசியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே உணர்த்தி கூறுகிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், அப்போது தேவனுடைய குடும்பத்தில் பிறப்பதற்கு ஒரு மதம் வேண்டுமா என்று சொல்லி, இங்கே பாருங்க, நிக்கோதேமு ஒரு மதத்தில் இருந்தான். மதத்தில் இருந்ததுனாலே அவன் தேவனுடைய குடும்பத்தில் பிறக்க முடியவில்லை. மதமானது அவனை மாற்றவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. இதை கேட்டு அவன் தன்னுடைய வாழ்விலே
யோசித்தான், மறுபடியும் பிறக்க வேண்டுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவனுடைய கேள்வியை அவன் கேட்கிறான். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எப்படி கேட்கிறான் பாருங்க. 4வது வசனம், ஒரு மனிதன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? 5வது வசனத்தில், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். 6வது வசனத்திலே பார்க்கிறோம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இவன் மாம்சத்திலே பிறந்திருக்கிறான், ஆனால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் இன்னும் பிறக்கவில்லை. ஜலத்தினாலும் ஆவியினாலும் இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி கூறினார்? வேத வசனத்தின்படி ஜலம் என்றால் வசனம். ஒரு மனிதன் வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை மூலமாகவும் தான் அவன் தேவ குடும்பத்தில் பிறக்க முடியும். அதற்கு யார் வழியாக இருக்கிறார்? கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது மட்டுமே புதிய படைப்பாக மாற முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிறக்க முடியும். தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் தேவனுடைய ஆளுகையின் கீழாக, தேவனுடைய நடத்தலின் கீழாக அவன் வர முடியும். உங்களுடைய வாழ்விலே பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு மீண்டுமாக புதிய வாழ்க்கையை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆரம்பிக்க முடியும். இதை வேதாகமம் கூறுகிறது. உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன், வெளிப்பிரகாரமாக நிக்கதேமு நன்றாக எல்லாராலும் அறியப்பட்டவனாக இருந்தான். ஆனால் உள்ளான மனுஷனிலே தேவனோடு தொடர்பற்றவனாக அவன் காணப்பட்டான். எனவேதான் அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு கூறுகிறார். தண்ணீர் பல காரியங்களை சுத்தப்படுத்துகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே, பழைய ஏற்பாட்டிலே, ஆகமங்களிலே அந்த தண்ணீரின் பங்கை குறித்து பார்க்கிறோம். பலி செலுத்தும் போதும் மற்ற காரியங்களிலும் தண்ணீர் அதிகமாக பயன்படுத்துவதை இந்த நிக்கதேமு நன்றாகவே அறிந்திருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜலம் என்று சொல்லும் போதே அவன் அதை குறித்து யோசித்திருக்க வேண்டும். தேவனுடைய வசனம், கடவுளின் வார்த்தை, இந்த வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த வசனத்தின் மூலமாகத்தான் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த, எல்லாருக்கும் கொடுத்த அவருடைய வார்த்தையின் மூலமாக நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்குள்ளும் அந்த கடவுளின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல கடவுளின் வார்த்தையை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தின் காரியங்களை குறித்தும் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சொல்லலாம், இந்த பரிசுத்த வேதாகமம், ஒருவேளை கிறிஸ்தவர்களாகி நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கலாம். மற்றவர்கள் கிறிஸ்தவர்களின் புனித நூல் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஒரு சில பகுதிகளை நீங்கள் வாசித்தும் இருக்கலாம், வாக்கியங்களை கேட்டும் இருக்கலாம். அதனாலே நீங்கள் தொடப்பட்டவர்களாக இருக்கலாம். கடவுளுடைய வார்த்தை ஏதோ சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த பரிசுத்த வேதாகமம் 66 புத்தகங்கள் அடங்கிய 40 மனிதர்களால் எழுதப்பட்ட கிட்டத்தட்ட 1600 வருடங்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. வெவ்வேறு காலகட்டத்தில்
கடவுள் மனிதனோடு ஈடுபட்ட விதத்தை நமக்கு விளக்கமாக இது கூறுகிறது. இதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை செவ்வையாக மாற்றிக்கொள்ள முடியும். கடவுள் ஏன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், எதற்காக என்னை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள இந்த கடவுளின் வார்த்தை அவசியமாக இருக்கிறது. இந்த கடவுளின் வார்த்தை உலக தோற்றத்தை குறித்து கூறுகிறது, வரலாறை கூறுகிறது, தீர்க்க தரிசனங்களை கூறுகிறது, விஞ்ஞானபூர்வமான அநேக காரியங்களை கூறுகிறது, சட்டங்களை குறித்து சொல்லுகிறது, போதனைகளை கூறுகிறது, ஒழுக்க கோட்பாடுகளை கூறுகிறது, பல மனிதர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளையும் இதில் நாம் பார்க்க முடியும். நம்முடைய கடந்த காலம், இந்த உலகம் உருவாக்கப்பட்ட விதம், இப்போது நடக்கிற காலகட்டம், நம்முடைய எதிர்காலம், இந்த உலகத்தின் முடிவு அனைத்தும் இந்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100% இது நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. தொல்பொருள் ஆராய்ச்சியிலே இன்றும் கூட பல காரியங்களை ஆராய்ந்து இந்த வேதாகமம் உண்மையானது, சரியானது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது, இந்த வேதாகமத்தை ஒருவராலும் அழிக்க முடியாது. எனவே இந்த வேத வசனங்கள், வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமல்லாமல் தேவனுடைய குடும்பத்திலே பிறப்பதற்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. இந்த வேதாகம வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை தான் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 1:23 இவ்விதமாக வாசிக்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய உள்ளமாகிய நிலத்திலே விதையை போல் விதைக்கப்படுகிறது. அது விதைக்கப்படும்போது அங்கே ஒரு புது பிறப்பு உண்டாகிறது. மறுபடியுமாக நாம் பிறக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் மாற்றப்படுகிறோம். பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது, எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை பழுதற்ற பலியாக கொடுத்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த இரத்தமானது நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவுகிறது. 1 யோவான் 1:7 பார்க்கும்போது, அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அங்கே தொடர்ந்து சொல்லுகிறது, 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நமது பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்து நம்மை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். யோவான் 1:12 இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தின் தெய்வமாக, உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, உங்களுடைய பாவங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அத்தனை பேர்களும், ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் எப்படி பிறந்தவர்கள்? இந்த உலகத்தில் பிறந்த விதமாக அல்ல. அங்கே அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது
புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்வை குறித்து யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்தது சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு காரியம். நீங்கள் இந்த உலகத்திலே பிறந்த நாளிலே உங்களுடைய பெற்றோர் உறவினர்களும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அதை விட மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம், நீங்கள் மீண்டுமாக தேவனுடைய குடும்பத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்க வேண்டும் என்பது மிக அவசியமான ஒரு காரியம். நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே தேவனுடைய பிள்ளையாக பிறக்கும்போது அது உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சர்வத்தை உண்டாக்கின கடவுளுக்கும் பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதாகமம் கூறுகிறது. நீங்கள் பழைய பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்வு மாற்றப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக, ஏன் எதற்காக நான் இருக்கிறேன் என்பதை அறிந்தவர்களாக நீங்கள் இந்த பூமியிலே செயல்பட முடியும். அப்படி செயல்பட தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் இந்த பூமியிலே பிறந்திருக்கிற நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவத்தில் இருக்கலாம், சபைக்கு செல்லலாம், ஜெபம் செய்யலாம், வேதாகமத்தை வாசிக்கலாம். ஆனால் தேவனுடைய குடும்பத்தில் பிறந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அது அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய உள்ளான காரியங்களை நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவருடைய வாழ்விலே உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய கிரியைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க, பழைய பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்பி உம்மண்டை வர, உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்வு மகிழ்ச்சி உள்ளதாக, அர்த்தமுள்ளதாக மாற நீர் உதவி செய்தரலும். எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எங்களுக்கு அன்பானவர்களே, இம்மட்டுமாக இந்த நிகழ்ச்சியை கண்டு உங்கள் வாழ்விலே ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றிருப்பீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம். இன்னும் பல புதிய காரியங்களை, கடவுளுடைய வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ளவும், போதனைகளை அறிந்து கொள்ளவும் இது உதவியாக இருக்கும். எங்களோடு தொடர்பு கொள்ள கீழே கொடுக்கப்பட்ட தொலைபேசியை நீங்கள் பயன்படுத்தலாம். எங்களோடு கூட நீங்கள் பேசலாம். உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்கு ஆலோசனை கூறவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்.